ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நெகட்டிவ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா சோஷியல் மீடியாவில், உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே நுழையிறோம். உடனே செக்யூரிட்டி கேர், என்ன சார் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறீங்க அப்படின்ட்டு. நாமளும் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம கேபினை நோக்கி போகிறோம். அங்கே ஒரு 3-4 பேர் இதே கேள்வி, என்ன சார் டல்லாக இருக்கிறீங்க, என்ன சார் டல்லாக இருக்கீங்க அப்படின்ட்டு. நாமளே போய் கண்ணாடியில் போய் நிற்போம், உன்னடா உண்மையிலேயே நம்ம டல்லாவாக இருக்கிறோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் சார் இருக்குது இப்போது சோஷியல் மீடியாவில், குறிப்பாக ஃபைனான்ஷியலில். அதில் போட்டுறாதீங்க இதில் போய்டும், அதில் போட்டுறாதீங்க இதில் போய்டும், 1ஆம் தேதியெலாம் இதெல்லாம் மாறுது, அப்படி இப்படின்னு ஒரு வாரம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க. இந்த மனநிலையில் இருந்தால் இன்வெஸ்டர் எப்படி கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவார்? வாங்க, இதை பற்றி தான் 2 மினிட்ஸில் தான் நம்ம போகிறோம். உடனே ஒரு 2 ஸ்லைடில் பார்த்துடலாம். ஓகேங்களா? வெல்கம் டு மை சேனல் ஃபைனான்ஸ் வித் பிரேம்ராஜ். நான் உங்கள் பிரேம்ராஜ். நாம் இந்த அரசியலெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, கட்சி பாகுபாடெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, நம்ம நாட்டு உண்மையான வளர்ச்சியை பற்றி நம்ம கொஞ்சம் நேரம் பார்த்தோம்னா இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்லாம் நிறைய வராது. இங்கே உங்களுக்கு ஒரு 2-3 ஸ்லைடு காமிக்கிறேன். இதெல்லாம் ஏற்கனவே பேப்பர் கட்டிங்காக வந்தது. ஏன்னா நானாக சொன்னால் ஏதோ கதை திரிச்சு சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஏற்கனவே வந்ததை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த வங்கிகளோட வளர்ச்சியை பற்றி பார்க்கலாம். இந்த Q1, இந்த ஏப்ரல் டு ஜூன் 2026. இதில் பாருங்கள், லோன் growth பாருங்கள், எல்லாமே டபுள் டிஜிட்டாக இருக்குது. என்ன வளர்ச்சின்னு சொல்லிட்டு லோனை பற்றி காமிச்சிட்டு இருக்கீங்கன்னா, இந்த லோன் வந்து கமர்ஷியல் லோனு நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரெடி ஆகிறதுக்கும், அது எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் ஹவுசிங்னால அதனால ரியல் எஸ்டேட் டெவலப், அதுக்கு பின்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் டெவலப் ஆகிறதுக்கும் எடுக்கப்பட்டது. வங்கி தர லோனும் வளர்ச்சிக்கு தான். ஆட்டோமொபைல் செக்டாரில் பாருங்கள், ரீட்டைல் சேல்ஸ் வந்து ஜம்ப் ஆயிருக்கு. குறிப்பாக அந்த டிராக்டர்ஸோட சேல்ஸை மட்டும் பாருங்கள், 25% growth ஆயிருக்கு. இது உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கிற விஷயம். ஏன்னா அக்ரிகல்ச்சரும் ஒரு ஸ்டடியாக இருக்குது. அடுத்தது இது பாருங்கள், பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் ஒரு ஆர்டிக்கல் வந்தது. நம்ம ஃபைனான்ஷியல் இயர் 21 to 26 பாருங்கள், டாப் கம்பெனிஸ் எல்லாமே ஓரளவுக்கு டபுள் டிஜிட் growth CAGR கொடுத்துருக்கு. இந்த ஃபைனான்ஷியல் இயர் 21-26ன்றது கோவிடுக்கு அப்புறமா பல நம்ம அண்டை நாடுகள்லாம் எக்கனாமிக்காக ரொம்ப வீக்கான பிறகும் இங்கேயும் ஒரு டவுன்ஃபால் வந்து அதுக்கப்புறமா ரெக்கவர் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்தது நம்ம நாட்டில் ஒரு பெட்ரோல் உலகத்தில் பயங்கரமாக கன்சியூம் பண்ணுறது நாடு நம்ம தான். ஆனால் இப்போ நம்ம பெட்ரோல் போடுறதுக்கு நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய் பெட்ரோல் பங்கில் இருந்தால் உடனே எவ்வளோ வேணும்னு தான் போடுறாங்க. சில நாட்டில் பெட்ரோலும் இல்லை, டீசலும் இல்லை. இங்கே பயங்கரமாக கன்சியூம் பண்ணுற நாடு தங்கு தடையெல்லாம் கிடச்சிட்டு இருக்குது. நம்ம அண்டை நாடுகளில் 1000 ரூபாய் கொடுத்தா கூட பெட்ரோல் போடுறதுக்கு பெட்ரோல் இல்லை. சரி, இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம நாடு பற்றி நம்மளுக்கே நம்பிக்கை இல்லை, நம்ம பொருளாதாரனால வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குன்றது நம்மளுக்கே ஒரு நம்பிக்கை இல்லைன்னா என்ன நடக்கும்? இந்த காமன் இன்வெஸ்டர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணாமல் அவங்க ஒரு தயக்க நிலையில் இருப்பாங்க. அப்போ இங்கே எதுவுமே நடக்கலையா, வெறும் தேனாரும் பாலாரும் ஓடிட்டு இருக்குதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இங்கேயும் ஊழல் எல்லாமே நடந்துதான் இருக்குது. போராட்டங்கள், சதி திட்டங்கள் எல்லாமே நடந்துட்டாரு. ஆனால் இதையும் தாண்டி தான் நம்ம போயிட்டுருக்குறோம். நம்ம சட்டத்திட்டங்களில் 1008 ஓட்ட உள்ள ஒரு குடம் இது. அதில் தண்ணி ஃபுல் பண்ணால் எல்லா பக்கமும் வெளியே போயிட்டே தான் இருக்கும். இப்போ தான் ஒன்றா அடைச்சிட்டு வராங்க, ஒரு ஓட்டையாக. இத்தனை வருஷம் ஆச்சு பாதி ஓட்டை அடைக்கிறதுக்கு. அதில் KYC பண்ணுறதும், பேங்க்கோட லிங்க் பண்ணுறதும், ஆதார் லிங்க் பண்ணுறதும், இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை, பண வேலைக்கெல்லாம் நடந்தால் கூட இது எல்லாமே நம்மளுடைய எக்கனாமிக் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான். அப்போ வளர்ச்சின்னு பார்த்தா நம்ம சைனாவோட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வேறு லெவல், அவங்க டெக்னாலஜி எல்லாமே வேறு லெவல். இங்கே டெவலப் ஆகும். இது வந்து சீரியெலாம் பாயாது, ரொம்ப நிதானமாக அடிமேல அடி எடுத்து, இது ஒரு மிகப்பெரிய யானை தான் இது. அந்த கம்பீரமான யானை போகிற வழியிலெல்லாம் ஏகப்பட்ட தடைங்க, ஊழல், நிதானம், போராட்டங்கள், தீவிரவாத செயல்கள், லஞ்சம், இதெல்லாம் தாண்டி தான் இது நிதானமாக போயிட்டுருக்குது. இது வளர்ச்சியின் பாதையில் கண்டிப்பாக போயிட்டு தான் இருக்குது. அதை நாம் நம்பணும், நம்மளுடைய வருங்கால சந்தைன்றது நம்ம சொல்லணும். இது எல்லாத்தையும் தாண்டி தான் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த நாடாக இந்தியா மாறும், நம்புவோமாக. இதில் உங்களோட கருத்தை தயவுசெய்து பதிவு பண்ணுங்க. இது போல் பல தகவல் உங்களை வந்து சேர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.